சொந்த அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த துரோகத்தையே இன்னும் ஒரு தாய் தன்னுடைய பிறந்த குழந்தையம்மா சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு செய்த துரோகத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தந்தையும் இந்த தாயும் இன்றைக்கு ஜெயிலுக்கு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்திருக்கு. முதலாவது, இந்த 58 வயசுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தந்தை ஒருத்தரை தூக்கி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 20 வருஷம் ஜெயிலுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? சொந்த பிள்ளைகளாம் அவரினுடைய சொந்த மகள் 2016ஆம் ஆண்டு ஒரு மகளுக்கு 7 வயசு, இன்னொரு மகளுக்கு 8 வயசு. சொந்த பிள்ளைகள் மட்டுமில்லையா, வேற யார பிள்ளைகளாகவும் இருக்கட்டும், இது போல தவறு செய்யலாமா? அப்பா, அந்த அப்பா தந்தைன்ற ஸ்தானத்துக்கு பக்கத்தில் உங்களால் வர முடியுமா? மனித ரூபத்தில் வாழ்ற மிருகங்களையா நீங்க? 2016ஆம் ஆண்டு வர்ற சொந்த பிள்ளைகளையே சீரழிச்சிருக்கிறேன். கதைக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு, கதைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்குது. செய்யவே கூடாத ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சு அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு. ஆனா 2016ஆம் ஆண்டே இவர் சிக்கினாலும் ஜெயிலுக்கு தூக்கி உள்ள போட்டாலும் இவருக்கு அந்த சாட்சியங்கள் போதாத காரணத்தினால வெளியே வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சதையும் காசை கொடுத்தேரோ என்ன செஞ்சவரோ தெரியல, ஆனா பிணையில வெளியில வந்து நான் நினைக்கிறேன், இவர் நினைச்சிருப்பேர் இனிமே எங்க இதை விசாரிச்சு கண்டுபிடிச்சு ஜெயிலுக்கு தண்டனைகள்லாம் கிடைக்க போதுன்னு நினைச்சிருப்பேருண்டு. ஏன் நினைக்கிறேன் தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த தவறு செய்யல, வெளியில வந்தோன்னே இன்னும் வேற தவறுகள் மோசமான சம்பவங்களும் செஞ்சிருக்கிறேன். ஆனா இப்ப இவர் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு சாட்சியங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால இப்ப இவரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. ஏனையா இதெல்லாம் இப்படி செய்யறீங்க? உண்மையாகவே கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷரால இது போல செய்ய முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு சாதாரண மனுஷர் போல சிந்திக்கக்கூடிய நபராக இருக்க மாட்டேன். இவர் போதையோ ஏதோ ஒன்று பாவிக்கிற நபராக தான் இருக்கணும், இல்லைன்னா இது போல செய்ய முடியாது. இதுதான் ஒரு துன்பமான விஷயம் என்று பார்த்தா, இது மட்டும் இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் வைத்தியசாலையில் ஒரு பெண் ஒருத்தவங்க கைது செய்யப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை உயிரோட இல்லை. என்ன நடந்திருக்குண்டா, இவங்க மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வேலை செய்கிற ஒரு சிற்றூழியர். அங்கே வளமையாக வேலைக்கு போகிறவங்க வாரவங்க அவங்களோட கணவரும் அங்கே வேலை செய்கிறவங்க போல இருக்குது. ஆனால் இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. 3வது தடவை இவங்க பிரசவம், அதாவது கர்ப்பிணியாக இருக்காங்க. பிரசவத்துக்கு கிட்டத்தட்ட 8-9 மாதத்தை கடந்துட்டாங்க. ஆனால் அங்கே அந்த வைத்தியசாலையில் அந்த அக்காவோட வேலை செய்கிற யாருக்குமே இவங்க கர்ப்பிணியாக இருக்காங்கன்றது தெரியாதான். இவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அந்த வைத்தியசாலையிலேயே ஒரு பாத்ரூம் உள்ளுக்கு தெரியாமல் போய் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒழிச்சிருக்காங்க. ஒரு கார்ட்போர்ட் பெட்டியில் போட்டு ஒரு கட்டிலுக்கு கீழே போட்டு ஒழிச்சிருக்காங்க. பிறந்த குழந்தைண்டா எவ்வளோ விஷயங்கள் செய்யணும். கார்ட்போர்ட் பெட்டி உள்ளுக்கு போட்டால் உயிரோடு இருக்குமா? ஆனால் அந்த குழந்தையும் உயிரோட இல்லை. அதை அப்படியே மறைச்சிட்டு என்ன செஞ்சுருக்காங்கடா, சகஜமாக எந்த நாளும் வேலை செய்கிற மாதிரிக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களோட கூட வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு அதிகமான ரத்தம் ஆடையில் கசிகிறது போகிறத பார்த்தினாலே ஏன் இவ்வளோ ரத்தம் போகுது அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதே வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ வைத்தியர்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க குழந்தைய ஒன்று பெற்றெடுத்திருக்காங்கன்றே தெரிய வந்துச்சு. அப்போ வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க, உண்மையை சொல்லுங்க. அதன் பிற்பாடு தான் சொல்லியிருக்காங்க, இப்படி நான் குழந்தைய ஒன்றை பெற்றெடுத்து நான் அந்த குழந்தைய கட்டிலுக்கு கீழே மறைச்சி வச்சிருக்கேன்றோன்னா உடனே அந்த குழந்தைய போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை உயிரோட இல்லை. நீங்கள்லாம் ஒரு தாயா? நீங்களாம் தாயின்றதை விடுங்க, நீங்கள்லாம் ஒரு மனுஷரா? ஏனம்மா இது போல செய்யறீங்க? சரி, ஏன் அந்த குழந்தைய மறைக்கிறாங்க, ஏன் இது போல சம்பவத்தை ஒளிச்சு மறைச்சிருக்காங்கன்றதை பார்க்க போனா இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, 2 குழந்தைகள். இவங்களோட கணவனோட இவங்களுக்கு ஒரு வாய்த்தக்கம், சில பிரச்சனைகள், சில மாதங்களாக பிரிஞ்சு வாழ்றாங்களா. ஏனெண்டா இந்த 2 பிள்ளைகள்ல ஏன்னா இவ்வளவு தூரம் கதைக்கிறேன்டா, இதெல்லாம் உண்மையாகவே ஒருத்தவங்களோட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால தான் பெயர் சரியான விவரங்கள் எதையுமே சொல்லாம கதைக்கிறேன். ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். நிறைய மக்கள் பார்க்குற நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுட்டு இது போல எண்ணம் இருந்தால் திருந்தோணும். அப்போ ஏன் அந்த தவறை செஞ்சுருக்காங்கடா, இந்த கணவன் அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. ஏன் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்கடா, ஒரு வாய்த்தக்கம் வந்திருக்கு. ஏன் அந்த வாய்த்தக்கம் வந்திருக்குண்டா, இந்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அவங்களுக்கு பிறக்கல்லையாம்ன்ற ஒரு வாய்த்தக்கத்தில் பெரிய ஒரு சண்டை பிரிஞ்சிருக்கிறாங்க, தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை போகும்போதே 3வது குழந்தையும் இவங்களுக்கு பிறந்திருக்குது. அப்போ இந்த 3வது குழந்தை பிறந்து இந்த விஷயங்கள் தெரிய வந்தால் இன்னும் பிரச்சனையாகும்ட்டு அவங்க ஒழிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த தாய் சொல்றது,
ரெண்டாவது குழந்தையோ முதலாவது குழந்தையோ மூன்றாவது குழந்தையோ எல்லா குழந்தையுமே நான் பிரிஞ்சு வாழ்ற அந்த கணவனுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிரச்சனை உள்ளுக்கு நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்களோட குடும்ப பிரச்சனை. ஆனா நான் சொல்ல வாரது என்னண்டா, ஏனம்மா ஒரு பிறந்த குழந்தைய வந்து உங்களால பார்க்க முடியலன்ற வைப்புமே நீங்க மறைக்க தேவையில்லை, வேற யாருக்காவது தத்தாவது கொடுக்கலாமே. இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில் எத்தனையோ பேர் குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க இது போல தவறுகளை செய்யும் போது எவ்வளவு கோபம் வருது. உண்மையாகவே நீங்கள்லாம் ஒரு தாயா. அதனால இவங்க வந்து வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருந்தாலும் காவல்துறை இந்த தாயை இந்த பெண்ணை வந்து கைது செய்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷ ரூபத்தில் வாழ்ற மிருகங்கள் என்று நினைக்கிறேன். ஒரு அப்பாண்டா யார்? ஒரு அப்பா ஒரு 2 மகளை 7 வயசுல 8 வயசுல இருக்கக்கூடிய மகளை இந்த மாதிரி ஒரு கேவலமா, அது வேற ஒரு நபர் இது வேற நபரா? இப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது அப்பாண்டு கதைக்கிறனால அந்த அப்பாவும் அம்மாண்டு கதைக்கிறனால இந்த பெண்ணும் கணவன் மனைவிண்டு 2 பேரும் வேற வேற சம்பவம். 2 சம்பவமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்திருக்கிற காரணத்தினால நான் உங்களுக்கு 2யுமே ஒரே வீடியோல கதைக்கிறேன். ஆனா 2மே வேற வேற விஷயம். கட்டாயம் மனிதனாக பிறந்தமுண்டா நன்மை செய்யணும், நல்லது செய்யணும், புண்ணியம் செய்யணும் எல்லாம் வேணாம். ஆனா இது போல பாவங்களை செய்து இது போல ஒரு துன்பமான விஷயங்களை செய்யாதீங்கம்மா, செய்யாதீங்க. அப்பாண்டா யார், அம்மாண்டா யார், அதுக்கு பக்கத்துல உங்களால வர முடியுமா? எவ்வளவு மோசமான விஷயத்தை செய்யறீங்க. தயவு செய்து இதெல்லாம் கைவிடுங்கம்மா. இனிமே கதைச்ச என்ன பிரயோசனம், கதைக்காம என்ன பிரயோசனம்? இந்த காணொலியை பார்க்குற நீங்களுக்களாவது இது போல சிந்தனைகள் இருந்தா, இது போல தவறுகள் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தா தயவு செய்து அந்த குழந்தைகளை தத்து கொடுத்துருங்க. வேற ஒன்றுமே பண்ணாதீங்கம்மா.